அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சளியுடன் இருமல் வராமல் தடுப்பதற்காக சிற்றரத்தை என்கிற மூலிகை கிழங்கை கொண்டு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது இரைப்பு இருமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக இரைப்பு இருமல் என்று சொல்லக்கூடிய நோய் வந்தால் அளவிற்கு அதிகமாக மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கும். அத்துடன் ஒரு வகையான வறட்டு இருமல் தோன்றும். உடலெங்கும் விலா பகுதியில் அளவிற்கு அதிகமாக வலி தோன்றி மார்பு பகுதியிலும் வலி தோன்றும். இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி, ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலும், அருக்கன், அதர்க்கம், உபகுல்லம் என்று மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு பொருள் இஞ்சி. பித்த மயக்கத்தை தணிக்கும், அளவிற்கு அதிகமான பசி மந்தத்தை நீக்கி பசித்தன்மையை அதிகரிக்கும், உடலெங்கும் ஏற்படுகின்ற சளித்தன்மையை குறைத்து நுரையீரல் தொண்டை வலியை நீக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும். ஆகையால் இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெங்காயம். வெங்காயம் ஒரு கிருமி நாசினி. காது வலி என்றால் வெங்காய சாறு பயன்படும். கண் கூச்சத்தை போக்கும், ஆண் தன்மையை அதிகரிக்கும், மேலும் உடல் வலியை போக்கும். வறட்டு இருமல், மேல் மூச்சு கீழ் மூச்சு என்று சொல்லக்கூடிய இறப்பு இருமல் இவற்றை தணிக்கும் என்பதால் நாம் வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை. வைட்டமின் சி சத்து கொண்ட அற்புதமான ஒரு பொருள். இந்த சாறு, குறிப்பாக எலுமிச்சை சாறு பித்த மயக்கம், வாய் கசப்பு, வருகின்ற அளவிற்கு வலி இவையெல்லாம் தணிக்கும், தொண்டை பகுதியை சரி செய்யும் என்பதால் நாம் எலுமிச்சையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை நேரடியாக பயன்படுத்தாமல் இவைகளின் சாறை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் மேல் தோல் நீக்கி இஞ்சை சாறாக தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக வெங்காயத்தோலை நீக்கி வெங்காயத்தை நன்றாக அரைத்து வெங்காய சாறையும் தனியாக எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக எலுமிச்சை சாறையும் தனியாக எடுத்துக்கொள்ளவும். அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த ஒவ்வொரு பொருளின் சாறையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இரைப்பு இருமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் இஞ்சி சாறு 3 தேக்கரண்டி. விந்தணுக்கள் குறைவாக சுரக்கின்ற நோய்க்கு நீர்முள்ளி விதை பொடியை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அனீமியா என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இரத்த சோகை நோய் ஒருவருக்கு வந்தால் உடல் சோர்வடையும், மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கும், எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுவார்கள். அவர்களுக்கு உடல் சோர்வும் அதிகப்படியான உடல் தளர்ச்சியும் ஏற்படும். இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். இதனால் தொற்று நோய் ஏற்பட்டால் மிக விரைவாக காய்ச்சலும் நோய் சீக்கிரமாக குணமாகாத தன்மையும் ஏற்படும். இந்த நோயை அற்புதமான முறையில் முற்றிலும் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை
பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட விதைப்பொடி நீர்முள்ளி விதைப்பொடி. நீர்முள்ளி விதைப்பொடி உடல் அழற்சி, உடல் தளர்ச்சி மற்றும் இரத்த சோகை இவற்றை நீக்கும். இரத்தத்தில் இருக்கின்ற சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்பதால் நாம் நீர்முள்ளி விதைப்பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட தனியா தழை விதை என்று சொல்லக்கூடிய தனியா அல்லது கொத்தமல்லி விதை என்றும் கூறுவார்கள். தனியா அகட்டுவாய் அகற்றும். தனியா குடிநீர் பல சோபை நோய்களை நீக்கும், இரத்த அணுக்களை அதிகரிக்கும் என்பதால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு குடிநீர் உலக புகழ்பெற்ற ஒரு குடிநீர். சோம்பு குடிநீர் பல நோய்களை சரி செய்யும், செரிமானத்தை அதிகரித்து உடல் தளர்ச்சி, வருகின்ற நோயை எதிர்த்து போராடும் இரத்த அணுக்களை அதிகரிக்கும். மேலும் பல நேயர்கள் சோம்பை மட்டுமே பார்த்திருப்பார்கள், சோம்பு செடியை பார்த்திருக்க மாட்டார்கள். நேயர்களுக்காக நாம் சோம்பு செடியை பார்க்கலாம். பச்சை பசேல் என்று 2 ஜான் அளவிற்கு வளரக்கூடியது சோம்பு மூலிகை. தூய்மையான நறுமணமும் அற்புதமான கீற்றாக நாற்றுகளாக இருக்கக்கூடிய சோம்பு செடி மிக சிறந்த கிருமி நாசினி. இதை நீங்கள் வீட்டில் தாராளமாக வளர்த்து வரலாம். தேவைப்படுகின்ற காலத்தில் சோம்பை நீங்களே அறுவடை செய்து கொள்ளலாம். மேலும் இந்த மூலிகையால் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை என்பதால் நாம் சோம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீர்முள்ளி விதைப்பொடி 5 கிராம், தனியா 5 கிராம், சோம்பு 5 கிராம். இரத்த சோகை என்கிற நோய் தீர்வதற்கு மருத்துவம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் நீர்முள்ளி விதைப்பொடியை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக தனியாவை சேர்க்கவும். அடுத்ததாக சோம்பையும் சேர்க்கவும். அற்புதமான 3 மூலிகைகளும் சேர்ந்த இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களும் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்த இந்த நீர்முள்ளி தீநீரை இரத்த சோகை என்கிற நோய் உடையவர்கள் வாரத்திற்கு 2 முறை காலை மாலை உணவிற்கு பின் 100 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் அதிகப்படியாக உற்பத்தியாகும். படிப்படியாக இரத்த சோகை மறைந்து உடல் சுறுசுறுப்பாக மாறும். மேலும் நேயர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஆடி மாதம். ஆடி மாதம் என்றாலே திருவிழாக்கள் நடக்கின்ற